ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டுட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேஃப்பால் வாலெட் அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு வாலெட் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று வந்து பிரித்து செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து லைவாக வந்து ஒன்று வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி வந்து எப்படி வந்து செட்டிங் போடணும் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஒரு ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் வாலெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது சேஃபால் வாலெட் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் ஒன்று. ஸோ இது வந்து 1 வாங்கலாமா 2 வாங்கலாமா இந்த டவுட் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரீசன் என்னென்னா, ஒன்று டேமேஜ் ஆனாலும் இன்னொன்று வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வாலெட் எதுவும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் கூட அந்த ப்ரைஸ் கூட இன்னொரு வாலெட்டில் நீங்கள் வந்து போட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்றைக்குமே வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வச்சுக்கிறது சேஃப் தான். ஸோ எப்போவுமே வந்து 2 ஆர்டர் போடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 2னா ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜும் வந்து ஃப்ரீயாகவே வரும். சரி, ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஹார்ட்வேர் வாலெட். இதான் வந்து சேஃபால் வாலெட், பார்த்துக்கோங்க. அடுத்து உள்ள என்ன இருக்குன்னா, ஒரு யூஎஸ்பி கேபிள். ஸோ இது வந்து சார்ஜ் போடுறதுக்கு. இந்த சார்ஜ் வந்து நீங்கள் வந்து மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். சார்ஜ் ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஓப்பன் பண்ணால் சேஃப் வாலெட் யூசர் மேனுவல்னு இருக்குது. ஸோ இது வந்து வாலெட்டில் வந்து அந்த வாலெட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கார்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் கோடை வந்து எழுதி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னும் 2 கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்டிக்கர். ஸோ இது அவங்களோட லோகோ. அடுத்து வந்து இந்த கிளாஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு துணி. ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எல்லா வாலெட்லேயுமே இதுதான் செட்டப் வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, பட்டன் இருக்கும், பேக்கில் வந்து ஒரு கேமரா இருக்கும், ஸோ சைடில் வந்து ஒரு ஆன் பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். சரியா? டைரெக்டாக அப்படி அழுத்திட்டு விட்டிங்கன்னா ஆன் ஆகாது. அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். சரியா? அடுத்து வந்து எப்படி சார்ஜ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மைக்ரோ கேபிள் இருக்குது பாருங்கள். ஸோ இது வழியாக தான் சார்ஜ் போடணும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கணும்னா, இந்த யூஎஸ்பி கேபிளோட ஒரு பார்ட். சரியா? இது வந்து ஐ திங்க் ஏ டைப்பு தான். சரியா? சி டைப்பு கிடையாது, புது மாடல் கிடையாது, பழைய மாடல் தான். அந்த பின் தான். அந்த பின்னை வந்து நீங்கள் இதில் சொருகிக்கோங்க. இந்த ஆப்போசிட்டை வந்து சார்ஜர் பாயிண்டில் வந்து சொருகிக்கோங்க. அப்படி இல்லைனா லேப்டாப் கம்ப்யூட்டரில் கூட சொருகிக்கலாம். சொருகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சார்ஜ் ஏறது காமிக்கும். ஒன்ஸ் வந்து சார்ஜ் ஃபில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நமக்கு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வாலெட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது தான். நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2FA, அதே மாதிரி பின். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணால் தான் இதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணாதான் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சார்ஜ் இருக்கான்னு தெரியல, ஆன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சார்ஜ் இருக்குது, ஆன் ஆகுது. ஸோ ஆன் ஆனதும் ஃபஸ்ட்டு என்ன கேட்குதுன்னா, லாங்குவேஜ் கேட்குது. ஸோ பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் இருக்குது. சரியா? அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சென்டர் பட்டனில் ஓகேன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குது பாருங்கள், டிவைஸ் அதென்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ டிவைஸ் அதென்டிகேஷன்னா என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு QR கோடு ஷோன் ஆகும். அந்த QR கோடை நம்ம வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் போய் நீங்கள் வந்து QR ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு QR கோடு ஸ்கேனர் வந்து காமிக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கணும்னா, ஹார்ட்வேர் வாலெட்டு போய்க்கோங்க. ஓகே, இந்த QR கோடு ஸ்கேனர் ஆப்பை வச்சு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிங்க் வரும். சரியா? அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 டிஜிட் பின் வரும். அந்த பின்னை வந்து இங்கே வந்து என்டர் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? அதை வந்து என்னால் இப்போ வந்து QR கோடை காமிக்க முடியாது. ஸோ ப்ரொசீஜர் மட்டும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் QR கோடு ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் QR கோடு ஸ்கேனரை ஸ்கேன் பண்ண பிறகு என்ன வருது அப்படின்னா, 6 டிஜிட் வாலெட் கோடை வந்து என்டர் பண்ண சொல்லுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா,
இப்போ மொபைலில் வந்து இந்த ஹார்ட்வேர் வாலெட்டில் வந்து கேமரா ஆன் ஆகும். கேமரா ஆன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே நம்ம வந்து என்ன பண்ணோம், 6 டிஜிட் கோடை என்டர் பண்ணதும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி மொபைலில் இப்போ கியூஆர் கோடு காமிக்கும். ஃபஸ்ட்டு என்ன காமிச்சு, ஹார்ட்வேர் வாலெட்டில் கியூஆர் கோடு காமிச்சு அதை வந்து நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம்னா, மொபைலில் காமிக்கிற கியூஆர் கோடை இந்த ஹார்ட்வேர் வாலெட் வச்சு ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன்னா ஒன்றும் இல்லை, இந்த கேமராவை கொண்டு போய் அந்த மொபைலில் காமிக்கிற கியூஆர் கோடில் வந்து காமிக்கணும். ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னா, நம்ம டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு காமிக்குது பாருங்கள். கங்க்ராச்சுலேஷன் யுவர் டிவைஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த டைமும் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா, ஓகே கொடுத்துக்கணும். ஓகே கொடுத்த பிறகு என்ன கேட்குதுன்னா, சுவிட்சு வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு கேட்குது. பேக்கு சுவிட்சு ஃப்ரண்ட் எதுவும் மாற்றி வைக்கணுமா அப்படின்னு. நீங்கள் வந்து எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஓகே சென்டரில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைஸ் கீ வந்து க்ரியேட் பண்ணணும். ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்குது. ஸோ லெட்ஸ் பிகின் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன கேட்குது பாருங்கள். கேமராவில் சோன் தெரியுதான்னு என்ன தெரியலை. ஸோ இதில் என்ன கேட்குதுன்னா, கிரியேட் நியூ வாலெட், அடுத்து என்ன அப்படின்னா ரெக்கவரி மை வாலெட். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து காமிக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது என்ன அப்படின்னா, கிரியேட் நியூ வாலெட்னா நம்ம புதுசாக ஃப்ரைஸ் கோடு வந்து க்ரியேட் பண்ணுறது. ரெக்கவரி மை வாலெட்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஹார்ட்வேர் வாலெட் வச்சு அந்த வாலெட் டேமேஜ் ஆகிட்டு தொலைச்சிட்டீங்க, ஆனால் ப்ரைஸ் கோடை நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃபண்ட் வந்து எப்போவுமே சேஃபாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், ரெக்கவரி மை வாலெட்டில் போய் அந்த ப்ரைஸ் கோடை என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபண்ட் வந்து இங்கே உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி அந்த வாலெட் நான் வந்து ஆக்டிவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்காக இதிலே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரியேட் நியூ வாலெட் கொடுத்து ஒரு வாலெட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அதாவது ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன். ஸோ என்ன பண்ணிக்கணும்னா, கிரியேட் நியூ கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன கேட்குது பாருங்கள், என்ன சொல்லுது அப்படின்னா, நியூ ஃப்ரைஸ் வில் பி கிரியேட்டட், ப்ளீஸ் ரைட் டவுன் த இது. ஸோ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. சரியா? ஸோ இதில் வந்து நான் அப்போ என்ன பண்ணுறேன், கிரியேட் நியூ மேலே உள்ளதை சூஸ் பண்ணிக்கிட்டு கிரியேட் நியூ கொடுக்குறேன். ஓகே. ஸோ கிரியேட் நியூன்னு கொடுத்தோன்னா அது என்ன கேட்குது அப்படின்னா, 24 டிஜிட் வேர்டு வேணுமா, 12 டிஜிட் வேர்டு வேணுமா, 18 வேணுமான்னு கேட்குது. ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே சரி, இப்போ நான் 12 கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன கேட்குதுன்னா, எனக்கு வந்து வேர்டு வந்து காமிக்குது. ஸோ இந்த வேர்டை வந்து நான் காமிக்க முடியாது. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து நான் வந்து எழுதி வைக்க போகிறேன். ஓகே. ஸோ இந்த பேப்பர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பரில் அந்த 12 டிஜிட் பேரையும் நான் வந்து எழுத போகிறேன். நான் இப்போ வந்து இந்த பேப்பரில் வந்து அந்த 3 பேப்பர் இருந்து, ஸோ நான் அதில் 2 நேரத்தில் வந்து எழுதி வச்சுட்டேன் ப்ரைஸ் கூட. ஆனால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கோடில் நம்ம இதில் எழுதி வைக்கிறது வந்து எப்போ அது மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நோட் போட்டு எழுதி வைக்கிறது முக்கியம். இந்த ப்ரைஸ் கோடு தான் எவ்ரிதிங். இந்த ப்ரைஸ் கோடை நீங்கள் தொலைக்காத வரைக்கும் உங்களோட ஃபண்ட் வந்து சேஃபாக இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, திரும்ப அந்த ஹார்ட்வேர் வாலெட்டை எடுத்து ஓகே. இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்லி 2 ஸ்டெப் அவே, இன்னும் 2 ஸ்டெப்பு தான் வந்து இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் செட்டப் முடிஞ்சுது அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டை வந்து டைப் பண்ண சொல்லுது. ஸோ நான் அதை வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதை காமிக்க முடியாது. அந்த ப்ரைஸ் கோடை வந்து சூஸ் பண்ண சொல்லுது. சரியா? ஓகே, நம்ம வந்து அந்த ஆர்டர் படி அந்த வேர்டை வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் எப்படி வரோன்னா, வெரிஃபைடு அப்படின்னு வரும். வெரிஃபைடு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, செட் மை பின் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து ஓகே கொடுத்து நீங்கள் வந்து பின் வந்து செட் பண்ணிக்கணும். அதாவது செக்யூரிட்டி பின். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைஸ் கோடு எழுதியாச்சு. சரியா? அதுவும் ஒரு சேஃப்டிக்கு, அது ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி. செகண்ட் வந்து பின் வேணும். பின் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து விட்ரா பண்ணும்போது அந்த பின் கோடு வந்து கேட்கும். ஸோ அந்த பின் கோடை என்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து விட்ரா ஆகும். சரியா? ஸோ அப்போ பின் கோடு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன கேட்குதுன்னா, பின் கோடு வந்து செட் பண்ண சொல்லுது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பின் கோடு வந்து ரேண்டமாக வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 டிஜிட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி 6 டிஜிட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு டிக் இருக்கும். ஸோ அதை வந்து இது பண்ணுங்கள். அதை பண்ண பிறகு என்ன காமிக்கும் அப்படின்னா,
திரும்பவும் வந்து 6 டிஜிட் வந்து என்டர் பண்ண சொல்லும். ஓகே, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ண அதே கோடை திரும்ப வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிக்கிட்டு அந்த 6 டிஜிட்டை எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 6 டிஜிட் என்டர் ஆனதும் என்ன சொல்லுதுன்னா வெயிட் பண்ண சொல்லுது. வாலெட் இஸ் கிரியேட்டட். அவ்வளோதான் கைஸ், சிம்பிளாக முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா மொபைலையும் வாலெட்டையும் வந்து அந்த கியூஆர் கோடை வச்சு கனெக்ட் பண்ணோம். செகண்ட் என்ன பண்ணோன்னா ப்ரைஸ் கோடு வந்து க்ரியேட் பண்ணோம். மூணாவது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பின்கோடு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த பின்கோடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா நேம் மை வாலெட். வாலெட்டுக்கு ஏதாவது நேம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்களும் வந்து ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துக்கிட்டு ஓகே டன்னு இருக்கும். ஸோ அதை வந்து டன் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குது அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த உங்களுடைய வாலெட் நேம் வந்து இந்த நேம் வந்து ஓகே தானா அப்படின்னு கேட்குது. ஸோ ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து என்ன கேட்குதுன்னா வாலெட் வந்து சேஃபால் வாலெட் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுது. ஒரு கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் ஆகுது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து திரும்பவும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், மொபைலில் போய் கியூஆர் கோடு ஸ்கேனர் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து கேமராவை அந்த கியூஆர் கோடில் காமிங்க. காமிச்சதும் என்ன வருது பாருங்கள், சேஃபால் வாலெட்டோட லிங்க் வருது. ஸோ இந்த லிங்கை வந்து ஓப்பன் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலெட் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும். ஆப்பிள் ஃபோன்னா ஆப்பிள் ஸ்டோர், இல்லைனா ஆண்ட்ராய்டு போய்க்கோங்க. போயிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து என்ன கேட்குது பாருங்கள், ஹார்ட்வேர் வாலெட்டா சாஃப்ட்வேர் வாலெட்டான்னு கேட்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண பிறகு சேஃபால் வாலெட்டை ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இது நமக்கு வந்து ஹார்ட்வேர் வாலெட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதும் வாலெட் செட்டப்புக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு பாருங்கள். கிளிக் அண்ட் ஸ்கேன் பட்டன் ரைட் அப்பர் கார்னர் ஸ்கேன் ஆக்டிவேஷன் கோட். சரியா? ஸோ வாலெட் செட்டப். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் என்ன சொல்லுது அப்படின்னா சேஃபால் ஹார்ட்வேர் வாலெட் டு ஸ்கேன் கியூஆர் கோட் டிஸ்பிளேட் இன் த நெக்ஸ்ட் ஸ்டெப். புரிஞ்சுதா? அதாவது இந்த இதில் பாருங்கள், இதில் வந்து ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்கேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கேமரா வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த கேமரா ஓப்பன் ஆனதும், அதாவது ஹார்ட்வேர் வாலெட்டில் கேமரா ஓப்பன் ஆகுது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மொபைலில் உள்ள சேஃபால் வாலெட்டில் நெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணேன்னா ஒரு கியூஆர் கோடு ஸ்கேன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அந்த நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த கியூஆர் கோடை ஹார்ட்வேர் வாலெட்டை வச்சு ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன்னா ஒன்றும் இல்லை, அந்த கேமராவை அந்த கியூஆர் கோடுக்கு மேலே காமிக்கணும். காமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்சஸ் எடுக்கும். ஸோ அதை நான் வந்து காமிக்க முடியாது கியூஆர் கோடை. ஸோ நான் வந்து முடிக்கிறேன். ஸ்கேன் பண்ண பிறகு என்ன சொல்லுது அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து திரும்ப என்டர் பண்ண சொல்லுது. பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னா ஒரு கியூஆர் கோடு வந்து ஹார்ட்வேர் வாலெட்டில் ஷோன் ஆகுது. அதை நம்ம என்ன பண்ணோம், சேஃபால் வாலெட்டை வச்சு அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து கேமரா ஆன் ஆகுது. ஸோ இந்த கேமரா ஆன் ஆகிறத வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஹார்ட்வேர் வாலெட்டில் ஷோன் ஆகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன சொல்லுது பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் உங்கள் வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் வாலெட் வந்தாச்சு. ஸோ இனி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் மொபைல்லையே நீங்கள் வந்து டெபாசிட் விட்ரா எல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, மொபைல்லையே ஃபுல் அக்சஸ் பண்ணிக்கலாம். டெபாசிட் பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா பிடிசியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ரிசீவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அட்ரஸ் ஓன் ஆகும். ஸோ அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து பிட்காயின் வந்து அனுப்பிக்கலாம். அதே மாதிரி விட்ரா பண்ணாலும் சென்டுன்னு கொடுத்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா டெபாசிட் பண்ணும்போது நமக்கு எந்த அக்சஸும் வந்து ஹார்ட்வேர் வாலெட்டில் கேட்காது. ஆனால் இந்த வாலெட்டில் இருந்து விட்ரா பண்ணோன்னா நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டில் உள்ள இந்த ஒரு செக்யூரிட்டி கீ க்ரியேட் பண்ணியிருந்தீங்களா, ஸோ அதெல்லாம் கொடுத்து தான் விட்ரா பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து செக்யூரிட்டி. ஓகே கைஸ், இதான் வந்து அன்பாக்சிங் எல்லாமே வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாலெட் பை பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி வச்சு பை பண்ணிக்கலாம், பேபால் வச்சு பை பண்ணிக்கலாம்,
அதேமாதிரி யூஎஸ்டிடி வச்சு பை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து பேபால் யூஸ் பண்ணி பை பண்ணேன். பேபால் யூஸ் பண்ணி பை பண்ணோன்னா நீ அந்த பேபாலில் லிங்க் பண்ணியிருக்க கார்டு வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு வாலெட் மட்டும் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் வந்து $49 வரும். ப்ளஸ் டிரான்சாக்ஷனுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் பிடிப்பாங்க. ரெண்டுனும் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது, அதாவது டெலிவரி சார்ஜ் வந்து கிடையாது. அதே மாதிரி கஸ்டம் டேக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ரெண்டுனும் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர். எவ்வளோ நாளில் ப்ரோ இதை நம்ம ஆர்டர் போட்டால் வரோம் அப்படின்னா, எனக்கு 10 நாளில் வந்து, சிலருக்கு 15 நாள், சிலருக்கு 20 நாள், சிலருக்கு 30 நாள் கூட ஆகிருக்கு. ஆனால் எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து 10 டேஸ்லேயே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெயின் சிட்டியில் உள்ளவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமே வரும்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.